Hi students, இந்த வீடியோவில் ஒரு கேர்வுக்கு equation கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருந்து அப்படின்னா அதோட அசிம்டோட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள், find the asymptotes of the curve x square by a square minus y square by b square equal to 1. கொடுத்துருக்கிற கேர்வுக்கு டிகிரி 2, therefore the given equation has at most 2 asymptote. ஸோ மேக்ஸிமம் 2 asymptote தான் இந்த கேர்வுக்கு இருக்கலாம். ஸோ அந்த 2 அசிம்டோட் மேபி parallel அசிம்டோட்டாக இருக்கலாம் அல்லது இன்க்ளைன்ட் அசிம்டோட் இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். தட் இஸ் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றை லெஃப்ட் சைடில் எடுத்து ரைட் சைடில் 0 வர்றது போல் ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அண்ட் இந்த ப்ளஸ் ஒன்னை லெஃப்ட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு -1 மாறிடும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடது சைடில் உள்ள இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் XYயில் இருக்குது. தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் XYயில் இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னாக்கா f ஆஃப் x, y ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்முக்கு வந்திருக்குது. அசிம்டோட்டில் 3 டைப்ஸ் உண்டு. அசிம்டோட் parallel to x axis, அசிம்டோட் parallel to y axis and inclined asymptote. அசிம்டோட் parallel to x axis எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா y ஈக்குவல் டு k இந்த ஃபார்மில் இருக்கும். பிகாஸ் அசிம்டோட்னாலே அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். அண்ட் அசிம்டோட் parallel to y axis அப்படின்னா x ஈக்குவல் டு k இந்த ஃபார்மில் இருக்கும். k அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், தட் இஸ் x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அந்த டைப்பில் இருக்கும். அண்ட் இன்க்ளைன்ட் அசிம்டோட் அப்படின்னாக்க ஆன்சர் நமக்கு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இந்த ஃபார்மில் இருக்கும். வேறு m and c ஆர் கான்ஸ்டன்ட். கொடுத்துருக்கிற கேர்வுக்கு அசிம்டோட்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசிம்டோட் parallel to x axis கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கிற கேர்வுக்கு ஈக்குவேஷன் f ஆஃப் x, y ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அசிம்டோட் parallel to x axis கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் உள்ள ஹையஸ்ட் பவர் ஆஃப் x அந்த டேர்மை செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் அதில் அந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸுக்கு கோஎஃபிஷியண்ட்டை 0 கூட ஈக்குவேட் பண்ணால் நமக்கு அசிம்டோட் கிடச்சிரும். இங்கே வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து 2 தான். தட் இஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒரே ஒரு பிளேஸில் தான் ஹையஸ்ட் பவர் டேர்ம் இருக்குது. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் மட்டும்தான் எக்ஸுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னாக்கா 1/a ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வேல்யூ இங்கே வந்து 1/a ஸ்கொயர். ஸோ அந்த 1/a ஸ்கொயரை 0 கூட ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இப்படி கிடைக்கும். தட் இஸ் 1/a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படி கிடைக்கும். பட் நமக்கு வந்து அசிம்டோட் parallel to x axis அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். தட் இஸ் ரைட் சைடு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், லெஃப்ட் சைடு வந்து y. அசிம்டோட் ஈக்குவேஷன்னாலே அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். அண்ட் அசிம்டோட் parallel to x axisனாலே y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படி தான் இருக்கும். பட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னா ஒரு இம்பாசிபிள் ஈக்குவேஷன். தட் இஸ் லெஃப்ட் சைடில் வேரியபிள் y ஒன்றுமே இல்லை, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கான்ஸ்டன்ட், ரைட் சைட்லேயும் ஒரு கான்ஸ்டன்ட். பட் இந்த ரெண்டுமே ஒருபோதும் ஈக்குவலாக இருக்காது. பிகாஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 1/a ஸ்கொயர் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வந்து 0க்கு ஈக்குவலாகவே இருக்காது. இது ஒரு இம்பாசிபிள். ஸோ இந்த கொடுத்துருக்கிற கேர்வுக்கு அசிம்டோட் parallel to x axis கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம அசிம்டோட் parallel to y axis கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஒய்யோட ஹையஸ்ட் பவர் டேர்ம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு கோஎஃபிஷியண்ட்டை 0 கூட ஈக்குவேட் பண்ணுனா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதிலேருந்து அசிம்டோட் parallel to y axis கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து ஒய்யோட ஹையஸ்ட் பவர் வந்து 2 தான். தட் இஸ் ஒரே ஒரு பிளேஸில் தான் அந்த ஹையஸ்ட் பவர் டேர்ம் இருக்குது. தட் இஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் வந்து ஒரே ஒரு பிளேஸில் இருக்குது. அண்ட் அதுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே -1/b ஸ்கொயர். ஸோ இந்த -1/b ஸ்கொயரை 0 கூட ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் -1/b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. பட் அசிம்டோட் parallel to y axis அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஃபார்மில் தான் அசிம்டோட் parallel to y axis இருக்கும். தட் இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன். ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் இருக்குது, பட் லெஃப்ட் சைடில் அந்த வேரியபிள் எக்ஸே இல்லை. ஸோ இங்கே நமக்கு லெஃப்ட் சைடும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. விச் இஸ் அன் இம்பாசிபிள் ஈக்குவேஷன். பிகாஸ் லெஃப்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் வந்து ஒருபோதும் 0வாக ரைட் சைடு வேல்யூவாக இருக்காது. So there is no asymptote parallel to y axis also. So asymptote parallel to x axis or asymptote parallel to y axis இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக highest power of x அல்லது highest power of y அதோட coefficient
கான்ஸ்டண்ட்டாக மட்டும் இருந்தால் போதாது. கான்ஸ்டண்ட்டாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் கேர்வுக்கு பேரலல் அசிம்டோட்டே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே கொடுத்துருக்குற கேர்வுக்கு அசிம்டோட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குதா இல்லையான்னு இம்மீடியட்டாக சொல்லிடலாம். பிகாஸ் கொடுத்துருக்குற கேர்வில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த கேர்வுக்கு அசிம்டோட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கிடையாது. சிமிலர்லி ஒரு கேர்வுக்கு ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஒய் அதோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த கொடுத்துருக்கிற கேர்வுக்கு அசிம்டோட் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் இருக்காது. ஸோ ஒரு கேர்வுக்கு அசிம்டோட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் அல்லது ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஒய் ஹையஸ்ட் பவர் டேர்ம்ஸில் கண்டிப்பாக கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் போதாது, அது கூட வேரியபிள்ஸும் இருந்தால் மட்டும்தான் பேரலல் அசிம்டோட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஒய் அந்த ரெண்டு டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட்டுமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ நோ அசிம்டோட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆல்சோ பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். நவ் ஃபைண்ட் இன்க்ளைன்ட் அசிம்டோட். ஸோ இன்க்ளைன்ட் அசிம்டோட் y ஈக்குவல் டு mx + c இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இதில் m and c வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் உண்டு. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணி m and c வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைனலாக இந்த இக்குவேஷனில் கொண்டு m and c சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இன்க்ளைன்ட் அசிம்டோட் கிடச்சிரும். இன்க்ளைன்ட் அசிம்டோட்டோட இன்னொரு நேம் வந்து ஒப்ளிக் அசிம்டோட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து m வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். m வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் உள்ள ஹையஸ்ட் பவர் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் ஃபஸ்ட்டு டேர்மில் பவர் 2 இருக்குது அண்ட் செகண்ட் டேர்ம்லேயும் பவர் வந்து 2 இருக்குது அண்ட் லாஸ்ட் டேர்மில் எக்ஸ் ஆர் ஒய் வேரியபிள்ஸே இல்லை. அப்போ இங்கே வந்து டிகிரி வந்து 0. ஸோ கொடுத்துருக்கிற இக்குவேஷனோட டிகிரி வந்து 2 தான். ஸோ இங்கே ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது. ஸோ இந்த ஹையஸ்ட் பவர் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹையஸ்ட் பவருங்கிறப்ப நமக்கு இந்த ரெண்டு டேர்மும் கிடைக்கும். இந்த ஹையஸ்ட் பவர் டேர்ம்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக எம்மும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷனை பை சஃபிக்ஸ் என் ஆஃப் எம் அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ் மட்டும் இருக்குது, ஒய் இல்லை. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இப்போ நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஒய் இருக்கிற பிளேஸில் எம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க 1² / a² - m²/b² அப்படி கிடைக்கும். இதை நம்ம வந்து பை என் ஆஃப் எம் அப்படி வச்சுக்கலாம். ஸோ பை என் ஆஃப் எம்மோட வேல்யூ 1² 1 தான். ஸோ 1² / a² - m²/b². இந்த ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா பை என் ஆஃப் எம்னு சொல்லிடுங்க. அண்ட் இந்த என் அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா அந்த டிகிரி. ஸோ அந்த ஹையஸ்ட் பவர் அதை தான் நம்ம இங்கே என்னன்னு எடுப்போம். ஸோ இங்கே ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது. ஸோ இங்கே என்னோட வேல்யூ 2. தட் இஸ் பை 2 ஆஃப் எம் வேல்யூ ஈக்குவல் டு 1/a² - m²/b². நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா பை சஃபிக்ஸ் n - 1 ஆஃப் எம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம பை என் ஆஃப் எம் கண்டுபிடிச்சோம். தட் இஸ் பை என். என்னன்னா டிகிரி இங்கே ஹையஸ்ட் டிகிரி 2 இருந்தது. தட் இஸ் டிகிரி 2 உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு எம்மும் சப்ஸ்டியூட் பண்ணி பை 2 ஆஃப் எம் எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பை n - 1 ஆஃப் எம். தட் இஸ் அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் டிகிரி. ஸோ ஆல்ரெடி ஹையஸ்ட் டிகிரி நமக்கு 2 தான். ஸோ அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் டிகிரிங்கிறப்ப பவர் 1 உள்ள அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக எம்மும் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு பை n - 1 ஆஃப் எம் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் டிகிரி 1 உள்ள டேர்ம்ஸ் அடுத்தது கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் டிகிரி 1 உள்ள டேர்ம்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் டேர்மில் டிகிரி 2, செகண்ட்லேயும் டிகிரி 2 தான் அண்ட் லாஸ்ட்டு அந்த டேர்மில் டிகிரி 0. ஸோ டிகிரி 1 உள்ள ஒரு டேர்ம்ஸும் இல்லை. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பை n - 1 ஆஃப் எம்முக்கு வேல்யூ 0. அங்கே ஒரு டேர்மே இல்லை அப்படின்னாக்க நமக்கு வேல்யூ 0. சப்போஸ் அங்கே டிகிரி 1 தட் இஸ் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பவர் டேர்ம்ஸ் வந்து நமக்கு 1 அந்த டேர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக 1ம் ஒய்க்கு பதிலாக எம்மும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் இங்கே டிகிரி 1 உள்ள ஒரு டேர்மும் இல்லை. அதனால பை n - 1 ஆஃப் எம்முக்கு வேல்யூ 0. தட் இஸ் பை 1 ஆஃப் எம் வேல்யூ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா எம்முக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து m வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பை n ஆஃப் m ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுனா நமக்கு m ஓட எல்லா வேல்யூஸும் கிடைக்கும். ஆல்ரெடி பை n ஆஃப் m கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படி எடுத்தால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணி m ஓட எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் பை n ஆஃப் mக்கு வேல்யூ லெஃப்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 by a square மைனஸ் m square by b square ஈக்குவல் டு 0. இப்போ இந்த m square by b square டேர்மை ரைட் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மைனஸ் வந்து ரைட் சைடில் போகிறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1 by a square ஈக்குவல் டு ப்ளஸ் m square by b square. இப்போ இந்த ரைட் சைடில் உள்ள இந்த b ஸ்கொயரை லெஃப்ட் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் கிராஸாக இந்த டினாமினேட்டரில் உள்ளது அடுத்த சைடுக்கு எடுக்கிறப்ப நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ நமக்கு m ஸ்கொயருக்கு வேல்யூ ஈக்குவல் டு இந்த b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். ரெண்டு சைடை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் அண்ட் b ஸ்கொயருக்கு ரூட் வேல்யூ b, a ஸ்கொயருக்கு ரூட் வேல்யூ a. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் b பை a அப்படி கிடைக்கும். ஸோ இங்கே m ஓட ரெண்டு வேல்யூஸ் இதெல்லாம் அப்படின்னாக்க m ஈக்குவல் டு ப்ளஸ் b பை a அண்ட் m ஈக்குவல் டு மைனஸ் b பை a. இப்போ நமக்கு mக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள சீக்க வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இங்கே சீக்க வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட் ஃபார்முலா உண்டு. என்ன அப்படின்னா c ஈக்குவல் டு மைனஸ் பை n மைனஸ் 1 ஆஃப் m டிவைடட் பை பை n டேஷ் ஆஃப் m. இதுதான் நமக்கு சியோட ஃபார்முலா. பை n மைனஸ் 1 ஆஃப் mக்கு வேல்யூ 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வேல்யூவை நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சீக்க வேல்யூ 0 அப்படி கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டரில் பை n மைனஸ் 1 ஆஃப் m வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். டினாமினேட்டரில் பை n டேஷ் ஆஃப் mக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு பை n டேஷ் ஆஃப் m வேல்யூ வேணும். ஆல்ரெடி பை n ஆஃப் mக்கு வேல்யூ ஈக்குவல் டு 1 பை a ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் இருந்து நம்ம பை n டேஷ் ஆஃப் mக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ பை n டேஷ் ஆஃப் m வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இக்குவேஷனை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது பை n ஆஃப் mல. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் 1 பை a ஸ்கொயர். இப்படி கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக இருந்தது அப்படின்னா டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. தென் மைனஸ் செகண்ட் டேர்மில் 1 பை a ஸ்கொயர் இன்ட்டு m ஸ்கொயர் இருக்குது. 1 பை a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அண்ட் m ஸ்கொயர் வேரியபிள். ஸோ கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்டில் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும். தென் இன்டூ அந்த m ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை இங்கே எழுதணும். அண்ட் இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் n. எக்ஸ் பவர் என்னுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இங்கே என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு m பவர் 2 மைனஸ் 1 தட் இஸ் m பவர் 1 அப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் பை n டேஷ் ஆஃப் m வேல்யூ. இப்போ இந்த பை n மைனஸ் 1 ஆஃப் m அண்ட் பை n டேஷ் ஆஃப் m ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இங்கே நியூமரேட்டரில் 0 கிடைக்கும். மைனஸ் 0 டிவைடட் பை டினாமினேட்டரில் இந்த வேல்யூ மைனஸ் 2m divided by a square that is equal to இங்கே நியூமரேட்டர் 0 டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் m இருக்குது. பட் mக்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் b by a அண்ட் மைனஸ் b by a ரெண்டு வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ நம்ம mக்கு இந்த ரெண்டு வேல்யூவில் எதை போட்டாலுமே நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். பிகாஸ் 0 by any constant is 0. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு m வேல்யூ இருக்குது. பட் ரெண்டு m வேல்யூவில் எந்த m வேல்யூ போட்டாலும் சீக்க வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ தி இன்க்ளைன்ட் அசிம்டோட் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இது எப்படி மாறிடும் அப்படின்னாக்க y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம mோட ஃபர்ஸ்ட் வேல்யூவை போடணும் அண்ட் கரஸ்பாண்டிங் c வேல்யூ போடணும். mக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ b by a. ஸோ b by a இன்டூ எக்ஸ் ப்ளஸ் c தட் இஸ் cக்கு வேல்யூ 0 தான். mக்கு ப்ளஸ் b by a இருந்தாலும் cக்கு 0 தான். mக்கு அடுத்த வேல்யூ மைனஸ் b by a போட்டாலும் cக்கு வேல்யூ 0 தான். ஸோ செகண்ட் அசிம்டோட் என்ன வரும் அப்படின்னாக்க y ஈக்குவல் டு நெக்ஸ்ட் mோட வேல்யூ மைனஸ் b by a. ஸோ மைனஸ் b by a இன்டூ எக்ஸ் ப்ளஸ் c cக்கு வேல்யூ 0. ஸோ இந்த ரெண்டும் தான் கொடுத்துருக்கிற கேர்வுக்கு இன்க்ளைன்ட் அசிம்டோட். ஸோ கொடுத்துருக்கிற கேர்வுக்கு பேரலல் அசிம்டோட் ஒன்றுமே இல்லை. பட் ரெண்டு இன்க்ளைன்ட் அசிம்டோட் மட்டும் நமக்கு கிடச்சிருக்குது.